ஹலோ வீவர்ஸ், துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் சில முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றத்தால் எதிர்பார்க்காத சில திருப்பங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களும் நம்முடைய விதிப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட விதியை கூட நம்முடைய மதியின் மூலமாக நம்ம மாற்றி அமைத்து கொள்ளலாம் அப்படின்னே சொல்லலாங்க. ஆமாங்க, இது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமாங்க, ஜோதிட கணிப்புகள் இருந்தால் இந்த ஒரு விஷயத்தை நம்ம நிச்சயமாக சாதித்து காட்டலாம் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சியை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையில் நல்லதும் கெட்டதும் மாறி மாறி நடந்து கொண்டு இருக்குங்க. அப்படிப்பட்ட கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சியை வைத்து நம்முடைய வாழ்க்கையில் அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நாம் முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக நம்ம அதற்கு தகுந்தாற் போல நம்ம நடந்து கொள்கின்ற பட்சத்தில் அந்த பிரச்சனையில இருந்து நம்மளை நாம பார்த்தீங்கன்னா தற்காத்து கொள்வதற்கு ரொம்பவே எளிமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இதை தான் பார்த்தீங்கன்னா விதியை நாம் நம்முடைய ஜோதிட அறிவின் மூலமாக மதியின் மூலமாக நம்ம வென்று விடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனவே அந்த வகையில் தான் துலாம் ராசி நேயர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களில் என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போறீங்க, அவங்களுடைய உடல் ஆரோக்கியமானது எப்படி அமைய போகிறது, கடந்த வாரத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழலானது இனியாவது உங்களுக்கு சாதகமான முறையில் அமையக்கூடுமா, மேலும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய நிலைமையானது எப்படி அமைய போகிறது, தொழிலில் வளர்ச்சியை பார்க்கலாமா, லாபங்களை நீங்கள் இப்போது எதிர்பார்க்கலாமா, புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் செய்யலாமா என்பது போன்ற பல குழப்பங்களானது இருக்கலாங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய அனைத்து விதமான குழப்பத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு வீடியோ பதிவானது அமைய போகிறது. துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் லட்சுமியை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல 3 முறை டைப் பண்ணுங்க. இதனால குடும்பத்துல சுபிட்சமும் அமைதியும் உண்டாகும். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 17/2/2025 திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற 23/2/2025 ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட 7 நாட்களை வைத்து பார்க்கும்போது பிப்ரவரி மாதத்துடைய 3வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நவக்கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது தான் சூரியன் கும்பராசியில் அமர்ந்து பயணம் செய்து கொண்டு இருக்காரு. செவ்வாய் வக்ரகதியில மிதுன ராசியில சஞ்சாரம் செய்கிறார். புதன் கும்பராசியிலேயே அமர்ந்து பயணம் செய்கிறார். ரிஷபத்துல குருவுடைய சஞ்சாரமும் சுக்கிரன் மீன ராசியிலையும் அமர்ந்து பயணம் செய்கிறார். சனி பகவான் கும்பத்திலேயே இருக்க போகிறார். மீனத்துல ராகு, கன்னியில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் அமைஞ்சிருக்குங்க. இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெற போவது கிடையாது. எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால இனி வரப்போகின்ற நாட்கள்ல துலாம் ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தையும் தாக்கத்தையும் சந்திக்க போறீங்க என்பது குறித்து தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களானது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. சோ இதன் விளைவாக இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு காரிய தடைகளானது உண்டாகலாம் என்பதால எந்த விஷயங்கள் செய்வதாக இருந்தாலுமே கொஞ்சம் நிதானத்தோடு பொறுமையோடு அந்த விஷயங்களை நீங்க செய்துட்டு வர வேண்டுங்க. அப்போதுதான் அதன் மூலமாக காரிய தடை ஏற்படுவதை தவிர்த்து கொண்டு காரிய வெற்றியையும் உங்களால பெற்றுக்கொள்ள முடியுங்க. மேலும் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிக்க வேண்டிய நிலையானது இப்போது அதிகமாக உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ எந்தவித வேலைகள் செய்வதாக இருந்தாலுமே நீங்க ஜாக்கிரதையாக செய்துட்டு வர வேண்டுங்க. அப்போதுதான் நீங்க எதிர்பார்த்த நல்ல பலனையும் அந்த காரியங்கள்ல நீங்க பெற்றுக்கொள்ள முடியுங்க. ஏன்னா நிறைய இடையூறுகளானது உங்களுக்கு வரலாங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வாரத்துல பாத்தீங்கன்னா புதிதாக எந்தவித செயல்களிலும் நீங்க ஈடுபட வேண்டாங்க. அதன் மூலமாக உங்களுக்கு பெருசா பாத்தீங்கன்னா நல்ல பலன்களானது கிடைக்க போவது கிடையாதுங்க. அதற்கு பதிலாக வீண் விரைய செலவுகளும் அலைச்சல்கள் மட்டும்தான் பாத்தீங்கன்னா மிஞ்சும் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஒருவேளை நிச்சயமாக இந்த வாரமே நீங்க செய்தே ஆக வேண்டும் அப்படின்னா உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது நடந்து கொண்டு இருக்கின்ற தசா புத்தியில கிரக நிலைகள் சாதகமாக இருந்துச்சுன்னா வேணா உங்களுக்கு முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா நன்மைகளானது நடக்க ஆரம்பிக்குங்க. அது வரைக்குமே கூட கொஞ்சமாவது நீங்க பாத்தீங்கன்னா இந்த வாரத்துல சில புதிய காரியங்கள்ல இறங்குவதை தள்ளி விடுவது, அதாவது அந்த விஷயங்கள்ல இறங்காமல் இருப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்க கொடுங்க. சந்திரனுடைய சஞ்சாரங்களும் அவ்வளவு சாதகமாக இந்த வாரத்துல துலாம் ராசி நேயர்களுக்கு கை கொடுக்கவில்லை அப்படின்னு தாங்க சொல்லணும். செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்காரு. நண்பர்களுமே விரோதியாக மாறுவார்கள் என்பதால யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறதே புரிஞ்சு கொள்வதற்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால அவகாசம் எடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் தேவையில்லாத அலைச்சல்கள்
அலைச்சல்களால் பொருள் செலவுகள், பண செலவுகள் எல்லாமே உண்டாகலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஏதாவது சில விஷயங்களுக்காக வெளியிடங்களுக்கு செல்றீங்க அப்படின்னா நீங்க செல்லக்கூடிய அந்த விஷயத்துடைய நபர் பார்த்தீங்கன்னா அன்றைய நாள் அங்கே இருக்காங்களா அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த இடத்திற்கு போயிட்டு வாங்க. இதன் மூலமாக அலைச்சல்கள், வீண் விரைய செலவுகள் ஏற்படுவதை ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. வியாபாரமானது பெருசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபகரமான சூழல் இருக்க போவது கிடையாது. வியாபாரம் கொஞ்சம் மந்தமாகத்தான் நடக்க கொடுங்க. புதன் 5ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. உறவினர்களுடைய ஆதரவானது பெருசா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காதுங்க. உறவினர்களுடைய ஆதரவு இதற்கு முன்பாக மட்டும் எனக்கு பெருசாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாதுங்க. ஆனால் இனி வரப்போகின்ற நாட்களில் இன்னுமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதரவு ரொம்பவே குறைவு அப்படின்னு சொல்லலாங்க. மேலும் உறவை பேணுவதில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டுங்க. உங்களுடைய சின்ன சின்ன அஜாக்கிரதை, சில கோபத்தின் வெளிப்பாடுகள், அதாவது தொழில் ரீதியாக இல்லைன்னா வெளியிடங்களில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சில பிரச்சனைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே அந்த ஒரு கோபத்தோட நீங்கள் அந்த கோபத்தை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடியவங்களிடம் வெளிப்படுத்தும் போது அது இருவருக்கும் இடையே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மனஸ்தாபங்களையும் ஏமாற்றங்களையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுத்தி விட்டுருங்க. இதன் மூலமாக இருவருடைய உறவுக்கு இடையே பார்த்தீங்கன்னா ஒரு விதமான கடினமான சூழ்நிலையானது உருவாகிவிடும் என்பதால கொஞ்சம் நீங்க உறவுகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா உறவோடு இருக்கணும். அம்மா அப்பா எல்லோருடைய மனதையும் காயப்படுத்தக்கூடாது, மனைவியோடு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க. அப்போதுதான் பார்த்தீங்கன்னா உறவுகளில் எந்தவித விரிசல்களும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள முடியுங்க. மேலும் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏமாற்றங்களும் பொருள் இழப்புகளும் ஏற்படலாம் என்பதால யாரையுமே முழுசா நம்ப வேண்டாம் அப்படின்னு தாங்க சொல்லணும். யார்கிட்டயாவது நீங்க பணம் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, பணத்தை வாங்கி கொள்வதாக இருந்தாலும் சரிங்க, உரிய ஆவணங்களின் படி மேற்கொள்வதன் மூலமாக சில ஏமாற்றங்கள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு உதவியாக இருக்க கொடுங்க. அதே போல நான் விசேஷத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களிடம் நகை வாங்கி போட்டுட்டு போறீங்க அப்படின்னா ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து நகை வாங்குவதையே தவிர்த்து கொள்ளுங்கள். உங்ககிட்ட என்ன நகை இருக்கோ அதை நீங்க போட்டுட்டு போங்க. ஏன்னா பொருள் இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இப்போது இருக்கு என்பதால இந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. குரு பகவான் 7ஆம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. மனக்கவலைக்கு மருந்து தேடுவீர்கள். தொழில் காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் கூட பார்த்தீங்கன்னா அவ்வப்போது ஏற்படலாங்க. சுக்கிரன் 6ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. வெளி வட்டார செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய வகையில் நிலைமையானது இப்போது அமைஞ்சிருக்குங்க. வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்தியானது உங்களுக்கு சாதகமான முறையில் வந்து சேரக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. சனி பகவான் 5ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. ஆன்லைன் சூதாட்டங்களில் ஈடுபட வேண்டாங்க. இந்த ஒரு சூதாட்டத்தின் மூலமாக மிகப்பெரிய அளவிலான இழப்பை நீங்கள் சந்திக்கலாம் என்பதால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. ஆன்லைன் சூதாட்டமானது பொருள் இழப்பை ஏற்படுத்தி தருவதோடு மட்டுமல்லாமல் உங்களுடைய மனதளவிலையும் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான சங்கடத்தை ஏற்படுத்துவதோடு குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா நிலைமையை பாதகமான முறையில் மாற்றியமைத்து தரும் அப்படிங்கிற விஷயத்த மனதில் வைத்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சூதாட்டங்கள் வேண்டாங்க. ஒருவேளை நீங்கள் அதன் மூலமாக நல்ல லாபத்தை பார்த்தாலுமே அந்த லாபத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீங்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா இழக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் என்பதால் பணத்தில் ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருங்க. இந்த ஒரு விஷயமே வேணாம் அப்படின்னு தான் சொல்லுவேன். மகிழ்ச்சியும் வருத்தமும் கலந்த நிகழ்ச்சிகளானது இனி வரப்போகின்ற அடுத்த 7 நாட்களில் நடைபெறலாம். ராகு 6ஆம் இடத்துல இருக்காரு. பிள்ளைகள் பற்றிய கவலைகளானது ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறத அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி இருந்தால் நம்ம அவங்களை எப்படி வளர்க்குறது, எதிர்காலத்தில் அவங்க என்ன செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான குழப்பங்களானது உங்களுக்குள்ளேயே தேவையில்லாமல் வரக்கூடுங்க. எனவே இப்போது அவங்களுடைய வயசுக்கு இப்படி இருக்காங்க. ஸோ நம்ம மாற்றிடலாம். யாருமே இப்படியே இருந்துட போகிறது கிடையாது. நம்ம இப்போதுலேருந்தே அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும், நல்லதை நம்ம அவங்களுக்கு கற்றுத்தரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தீங்கன்னா நிச்சயமாக பார்த்தீங்கன்னா எந்தவித பிரச்சனைகளும் இல்லை ஏற்படாமல் உங்களுடைய குழந்தைகள் நீங்கள் சொல்கிறதையும் கேட்டு அவங்க பக்குவத்தோடு பார்த்தீங்கன்னா நடந்து கொள்வார்கள். மேலும் பார்த்தீங்கன்னா ராகு 6ஆம் இடத்துல இருக்காரு. மேலதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டுங்க. கேது 12ஆம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு. சிறு விபத்துக்கள் கூட ஏற்படலாம். குடும்பத்தில் சச்சரவுகள் தோன்றலாம் என்பதால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 நாட்களானது 7
கண்டம் போல தாங்க இருக்கக்கூடும். எல்லா விதத்திலுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டும்தான் அடுத்த 7 நாட்கள் சுமூகமான நாட்களாக இருக்கக்கூடும். வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமியை வழிபாடு செய்துட்டு அன்றைய நாளை தொடங்குங்க, நல்லது நடக்கும். இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.